கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சூரல்மலை முண்டக்கை பகுதியில் கடந்த திங்கட்கிழமை நள்ளிரவு நேரத்தில் பயங்கரமான ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் இன்று வரைக்கும், அதாவது 4வது நாளான இன்று வரைக்கும் 316 பேர் இறந்த நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்காங்க. தற்போது முண்டக்கை பகுதியில் இராணுவம், பேரிடர் மீட்பு குழுவினர், அதாவது 3 மாநில பேரிடர் மீட்பு குழுவினர், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய 3 மாநில மீட்பு குழுவினர் மோப்பநாய் உதவியுடன் பல்வேறு விதமான முறையில் இந்த முண்டக்கை பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் தனியார் பேரிடர் மீட்பு குழுவினரும் இந்த முண்டக்கை பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அது குறித்து தனியார் மீட்பு படை பயிற்சியாளர் அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எப்படி மீட்பு பணியை நீங்கள் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? சார் ஆக்சுவலாக நாங்கள் இன்னைக்கு காலையில் தான் வந்தோம். என் பேர் மோகன்குமார். நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன். சத்யசாயி பேரிடர் மேலாண்மை குழுவிலேருந்து வர்றோம். இதுக்கு முன்னாடியே நிறைய வேன்ரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ ஃபயர் சர்வீஸில் பேசிட்டு அவங்களோட ஒரு ஏரியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ அலாட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எந்த பாயிண்டில் அலாட் பண்ணுறாங்களோ அங்கே நாங்கள் போய் ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ 4 பேர் வந்திருக்கோம். ஃபர்தராக ஒரு 50 பேர் கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்க வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் நாங்கள் நார்மலாக நம்மளாக போய் வேலை செய்யாமல் என்டிஆர்எஃப்ஓ, ஃபயர் சர்வீஸோ, லோக்கல் யார் அத்தாரிட்டியோ அவங்கள போய் அப்ரோச் பண்ணி நம்ம சொல்லுவோம். நம்மளோட விஷயங்கள், நம்ம கொண்டு வந்திருக்க மெட்டீரியலை சொன்னதுக்கப்புறம் அவங்க எந்த இடத்துல தேவையோ அங்கே அனுப்புவாங்க. நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். அநேகமாக இன்னொரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் நம்மளை எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது வரைக்கும் மீட்பு பணியில் நீங்கள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கீங்களா? நிறைய ஈடுபட்டிருக்கேன் சார். சுனாமியிலேருந்து கேரளா ஃப்ளட்டில், நம்ம கஜா புயல், தானே புயல் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பர்டிகுலராக கேரளாவில் அந்த எர்ணாகுளத்தில் நடந்த புயலில் என்னோட டீம் கோயம்புத்தூர்லேருந்து என்னோட தலைமையில் வந்த டீம் கிட்டத்தட்ட ஒரு 13 பேர்த்த ரெஸ்கியூ பண்ணி சேஃபான இடத்துக்கு கொண்டு போனோம். இப்போ நீங்கள் எத்தனை பேர் அடங்கிய குழு நீங்கள் இந்த சார்? ஆக்சுவலாக எங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக 200க்கு மேலே இந்த ட்ரெயின்டு, அதாவது இன்டென்சிவாக ட்ரெயின்டானவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கி இங்கே வர முடியல. காரணம் என்னென்னா, உள்ளே அலௌடா இல்லையாங்கிற தெரியாதனால ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம். நாங்களே நேற்றுக்கே கூடலூர் வந்துட்டோம். அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு பர்மிஷன்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி உள்ளே வந்திருக்கோம். தேவைப்பட்டால் அடுத்த குழு இமீடியட்டாக வருவாங்க. இப்போது நீங்கள் இங்கே இந்த பேரிடர் மீட்பு குழு மூலியமாக இங்கே மீட்பு பணியில் ஈடுபடும் போது நீங்கள் எந்தெந்த மாதிரியான ஒரு சவால்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க? சார், பர்டிகுலராக இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற இந்த லேண்ட்ஸ்லைடு அல்லது இந்த ஃப்ளட்டுனால வந்த லேண்ட்ஸ்லைடு, இது ரெண்டுமே கம்பைண்டாக கூட சொல்லலாம். இந்த மாதிரி டிசாஸ்டரில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாயிண்டை ரீச் பண்ணுறது தான் பெரிய சவாலாக இருக்கும். மற்றதுலாம் நம்ம இம்மீடியட்டாக ஒரு 10 இடத்துல டிசாஸ்டர் நடந்தால் மற்ற எல்லாமே 10 இடத்துக்கு நீங்கள் சைமல்டேனியஸாக போக முடியும். ஆனால் இந்த லேண்ட்ஸ்லைடில் என்னென்னா, நிறைய இடங்களில் ரோடு கட் ஆஃப் ஆகிருக்கும். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் டெம்பரரி பிரிட்ஜு போட்டு தான் அடுத்த அக்சஸ்க்கே போக முடியும். அப்படி தான் இங்கே கூட பார்த்தீங்கன்னா 2வது நாள் தான் நிறையா வாகனங்கள் உள்ளே வர ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னே நடந்து வந்திருக்காங்க, ஆற்ற கடந்து வந்திருக்காங்க, அல்லது மேபி ஹெலிகாப்டரில் வந்திருக்கலாம். பட் இத்தனை ஜேசிபி இன்னைக்கு வர்ற காரணம் என்னென்னா, அந்த ரோடு போட்டதுனால. இது மாதிரி தான் இந்த ஒரு தடை மிகப்பெரிய தடை. ஒவ்வொரு பாயிண்டாக தான் நீங்கள் முன்னேற முடியும். தற்போது வரை முப்படையைச் சேர்ந்த அனைத்து துறை அதிகாரிகளும் முண்டக்கை பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த மீட்பு பணியானது முண்டக்கை மற்றும் அதனை சுற்றி இருக்கிற பகுதிகள் முழுவதுமாக அந்த மீட்பு பணிகளானது நடைபெற்று வந்துட்டு இருக்கு.